எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவசரம், அதாவது அதுலேயும் இப்போ ஒரு சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்ச உடனே நம்ம ஏதாவது ஒரு தொழில் அதிபர் ஆகணும், அம்மா அப்பா கிட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் வாங்கணும், ஒரு 1 கோடி ரூபாய் போட்டு ஒரு தொழிலை பண்ணலாம். எல்லாம் இப்படி, அதாவது அனுபவமே இல்லாம ஒரு அவசர அவசரமா ஒரு தொழில் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா நாளைக்கு வந்து 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. கரெக்டு தான். நாளைக்கு ஒரு தொழில் நல்லா வச்சு பண்ணீங்கன்னா 4 பேர் மதிப்பாங்க தான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழில் வைக்கிறதுக்கு ஒரு அனுபவம் தேவைப்படும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு இடத்துல வேலை செஞ்சு, இப்போ ஒரு ஹோட்டல்னு வச்சுக்கலாம், ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க, வைக்கணும் முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல காய்கறி எங்கேருந்து வாங்குறாங்க, எப்படி வாங்குறாங்க, அதுலேருந்து எப்படி, அதாவது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் வைப்பாங்க. அந்த காயில் எந்த காய் வாங்கினா நமக்கு லாபம், அதாவது கம்மியான விலையில் வாங்கி இங்கே வந்து நல்ல லாபத்துக்கு ஒரு சாம்பாருக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு சாப்பாடுனா 150 ரூபா 200 ரூபான்னா நீங்கள் எவ்வளவு விலை அதிகமான காய் போட்டாலும் அதே ரேட்டு தான், எவ்வளோ விலை கம்மியான காய் போட்டாலும் அதே ரேட்டு தான். அப்போ நம்ம வந்து கம்மியான ரேட்டுக்கு என்ன காய் விற்கிதோ அதை நம்ம வாங்கி போடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் நல்லா கோஆர்டினேட் பண்ணி நல்லா கொண்டு வரணும். நல்ல நல்ல ஆட்களாக வேலைக்கு எடுக்கணும். அவன் வந்து ஒழுங்காக வேலை செய்கிறானான்னு பார்க்கணும். நிறைய இருக்குது. சமையல் இந்த செஃப் இருப்பார், அவர் லீவ் போட்டாருன்னா நம்ம இந்த வேலையை செய்யறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்கணும். இந்த மாதிரி நிறைய சிக்கல் அதில் இருக்கும். ஒரு 5 வருஷமாவது நம்ம அந்த ஃபீல்டில் இருந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஒரு அந்த தொழிலை செஞ்சு பிழைக்க முடியும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சாச்சு, நாளைக்கே தொழில் ஆரம்பிச்சிருவோம். அம்மா ஒரு 50 லட்சம் கூட, அப்பா ஒரு ஒரு 1 கோடி இருக்கா கொடுங்க. இவங்களும் என்னன்னா ஐயோ நம்ம பையன் கேட்குறோம் கொடுத்துட்டு கடைசியில் ரொம்ப சிக்கலை போய் மாட்டிக்குவாங்க. இந்த அவசரங்கிறது எப்படின்னா, அதே மாதிரி தான் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஷேர் மார்க்கெட்டும் அவசரமாக பணத்தை சம்பாதிக்கணும், அப்படியே பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய அளவில் பிளான் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு மாம்பழம் சாப்பிடுது, அந்த மாம்பழம் சாப்பிட்டு அந்த கொட்டை என்ன பண்ணுதுன்னா அது யோசிக்குது. இந்த மாதிரி தான் நம்மளும் யோசிக்கிறோம். பேசாமல் இதை வந்து நம்ம தூக்கி எறிகிறத விட நம்ம பூமியில் புதைச்சி அதை மரமாக்கி அந்த அதுலேருந்து வந்துச்சுன்னா ஏன் நம்ம இந்த பழத்துக்கு ஏன்டா நம்ம அலைஞ்சிக்கிட்டு, நம்ம இருக்கிற இடத்துலயே மாம்பழம் வந்துருமே அப்படின்னு அந்த குரங்கு என்ன பண்ணுது, குழி தோண்டி அதில் புதைச்சி வச்சிருச்சு, தண்ணியும் ஊற்றுது. இது ஓகே முடிஞ்சிருச்சா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணுது? அடுத்த நாள் வந்தோடனே தண்ணி ஊற்றுனா பரவாயில்ல, அது என்ன பண்ணுது? மாம்பழத்தை எடுத்து பார்க்குது, கொட்டையை எடுத்து, என்னடா இது இன்னும் முளைக்கல, திரும்பி உள்ளே வச்சு போச்சு, திரும்பி தண்ணி ஊற்றி போகுது. இப்படியே தினமும் பண்ணால் அந்த எப்படி அது மரமாகும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவசரமாக ஒரு தொழில் பண்ணோம், என்னடா இன்னைக்கு ஒரு லாபமும் காணாமே, இன்னைக்கு என்னடா பண்ணுறது, பேசாமல் வேற பிஸ்னஸ் பண்ணிடலாமா? ஒரே மாசத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க. இது சரியா வராது, இது கஷ்டமா இருக்குதுங்க, இது நமக்கு ஒத்து வராது, இது நான் நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாசத்துல அடுத்த பிசினஸ் மாறினாலாம் இருக்கான். அப்ப அந்த பணம் அவ்வளவுதான் போயிடுச்சு. இவன் சம்பாரிச்சிருந்தா அந்த வலி வேதனை என்னன்னு தெரியும். அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து வாங்குறதாங்கிறதுனால அதெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. இந்த அவசரம்ட்டு நீங்க பாருங்களேன், அவசரமா திருமணம் பண்றது, அவசரமா ஏதாவது எப்படியாவது ஒரு தொழிலை பண்ணிடணும், அவசரமா ஒரு வேலைக்கு போகணும், அவசரம்னு நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அது எதுவுமே உங்களுக்கு சரியா இருக்காது. அதுக்கான வாய்ப்பே இல்லை. நிதானமா எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நிதானம் முக்கியம். நிதானம்னா அதுக்குன்னு 1/2 மணி நேரத்தில் செய்யற வேலையை 5 மணி நேரத்தில் செய்ய கூடாது. 1/2 மணி நேரம்னா அந்த 1/2 மணி நேரத்தில் செய்யணும். 1/2 மணி நேரத்தில் செய்யற வேலையை 5 நிமிஷத்துல செஞ்சா எவ்வளவு தப்போ அதே மாதிரிதான் 1/2 மணி நேரத்துக்கு உண்டான வேலையை 5 மணி நேரம் செய்யறது. இப்போ நீங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்க, சர்வர் கிட்ட நம்ம ஒன்று ஆர்டர் பண்றோம், அவன் வரும்போது தான் வருவான், அவன் அப்படிதான் நிதானமாக தான் வருவான்னா போச்சு, அது ஹோட்டல் வந்து முடிகிற வேண்டியதுதான். சரிங்களா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவசரங்கிற ஒன்று வந்து எப்பயுமே நமக்கு டேஞ்சர் தான், ஆபத்து தான். நீங்கள் கோயிலில் கூட பாருங்களேன், அவசரமாக ஒரு வரம் வேணுங்கிற மாதிரியே நீங்கள் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சினிமாவெல்லாம் காமிச்சிருப்பாங்க, தவம் இருந்து வரத்தை வாங்குவாங்க. அது ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்து கட்டிடும், பல வருடங்களா அவங்க தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்குவாங்க. இப்ப என்னன்னா இந்த ஏடிஎம்ல பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் கூட நிக்க மாட்டான். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க்ல போனோம்னா காலையில 10 மணிக்கு, நானும் போயிருக்கேன், காலைல 10 மணிக்கு வந்து ஒரு கேஷ் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து சாயங்காலம் ஆயிரும். சாயங்காலம் 4 மணிக்கு வர சொல்லுவாங்க. அந்த அவ்வளோ டைம் ஆகும். இப்ப போனோடனே அப்படி கார்டை சொல்லி எடுத்துடலாம், அதுல 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட் ஆகுது அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு போயிடறாங்க. அதே மாதிரிதான் சாமி வந்து, நான் போன பஞ்சமியில வேண்டுனேன், இந்த அம்மா எனக்கு இன்னும் செய்யல. என்ன செய்வாங்க, எப்படி செய்வாங்க? அவசரம், இம்மிடியட்டா எதுவா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் நடந்துடணும். சாமியை வேணும்னா என்னை கண்டுக்கல,
என்னங்கடா இது, நீங்க என்ன பாவம் செஞ்சிருக்கீங்க, என்ன புண்ணியம் செஞ்சிருக்கீங்க, நீ எப்படிப்பட்டாலும் சோம்பேறியா, நல்ல ஒரு புத்திசாலியா இருக்கியா, நல்ல தைரியசாலியா இருக்கியா, நீ இன்னும் நல்ல 4 பேருக்கு உதவி பண்ணுவியா, எல்லாமே பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் உனக்கு தேவையான வரத்தை தான் கொடுப்பாங்களோ ஒழிய, எந்த கடவுளும் எனக்கு ஒரு 5 கோடி வேணும் அப்படியே ஒன்று இந்தாப்பா சாயங்காலம் பிரிண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு எந்த சாமியும் தராது. உங்களுக்கு 5 கோடி வேணும்னா அதுக்கு உண்டான கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த 5 கோடி கிடைக்கும். அதுக்கு உதவியா இருக்கிறதுக்கு தான் சாமியை ஒழிய, சாமியே நம்ம ரிசர்வ் பேங்க்ல போய் பிரிண்ட் அடிச்சு நம்ம கையில கொடுத்த மாதிரியே நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அவசரமா எனக்கு வந்துடணும், அவசரமா நடந்துடணும். இவங்களோட இப்ப பாத்தீங்கன்னு வச்சுன்னா கடைசியா பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, உயிரோட இருந்தா பெருசுங்கிற மாதிரி ஆயிடும். இந்த அவசரக்காரங்க வந்து அவசரக்காரங்க, அந்த அவசரப்படுற எல்லாருமே அவங்களுக்கு மட்டும் லைஃப் ஆபத்து இல்லை, அவன் கூட இருக்கோம் பாருங்க, அவங்களுக்கும் ஆபத்துல போய் விட்டுருவானுங்க. அவசரமா நீங்க கார் ஓட்டினா என்ன ஆகும்? இப்ப நான் இங்க இருந்து நான் சென்னைக்கு போகணும், அவசரமா ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள போகணும் அப்படின்னா காரு அப்புறம் ரோட்ல போவாது. ரோட்ல வந்து இன்னும் 4-5 பேர்த்து இடிச்சுட்டு போய் எங்கேயா போய் நிற்கும். சரிங்களா? புளிய மரத்துல போய் தான் நிற்கும். அப்ப ஒரு டைம் வேணும். ஒரு கடவுள்கிட்ட வேண்டுனாலும், அம்மா ஐயா அம்மா நான் வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கணும், எனக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்று அப்படின்னா, அந்த தொழிலுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு வேலைக்கு போகணும். அந்த வேலையை முதல்ல அம்மா கொடுப்பாங்க. அதுல இருந்து நிறைய கத்துக்கணும். அதுக்கப்புறம் பணம் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அப்புறம் அதுக்கு உண்டான இடம் வேணும், அதுக்கு ஆட்கள் வேணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும். ஆனா நம்ம அதுக்கெல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. அடுத்த வாரமே நான் பெரிய ஆளாகும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது தெரியாத நிலைமையில தான் இப்ப இருக்காங்க. சரிங்களா? அதனால எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு செயலுக்கும் ஒரு டைம் ஆகும். அந்த டைம் வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளும் நிறைய நாலேஜை கேதர் பண்ணிக்கணும். நல்ல நிறைய நாலேஜ் தினம் ஒரு நாலேஜை வந்து நம்ம வந்து உடம்புல நம்ம வந்து மூளைக்குள்ள எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அப்பனாதான் அதுக்கு உண்டான அங்கீகாரமும் கிடைக்கும், நீங்க வேண்டதுக்கான அந்த வேண்டுதலும் நிறைவேறும். சரிங்களா? அதை விட்டுட்டு நாளைக்கே எனக்கு நான் ஹோட்டல் முதலாளி ஆகணும்னா அடுத்த நாள் நீ ரோட்ல நிற்பேன்னு அர்த்தம். அதனால அம்மா வந்து அம்மா இல்லை, எந்த கடவுளுமே அப்படி ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. அதுக்கு உண்டான டைம் ஆகும், அதுக்கு உண்டான அறிவு வேணும். அதுங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு உண்டான விஷயங்களை நடத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? நான் எல்லாமே எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கேன், ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு தடையா இருக்குது அப்படின்னா, இந்த கோயில் ராகு கேது பரிகார ஸ்தலமா இருக்கு, கூடவே லகுவராகி அம்மா இருக்காங்க. இந்த கோயில் வந்து 94 கரியமாணிக்கங்கிற ஊர்ல இருக்கு. பக்கத்துல சமயபுரம் மாரியம்மன் கோயில் தெரியும், அங்க பக்கத்துல இருக்காங்க. இந்த ஊர் இருக்கு, திருச்சி மாவட்டம். ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்க வந்து பஞ்சமி ஹோமம், ராகுகேது பரிகார ஹோமம், அப்புறம் நவகிரக ஹோமம், ராகுகேது பரிகார பூஜை செய்யறது, அதுவும் பக்தர்கள் கையாலேயே, அந்த யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க கையாலேயே பூஜை செய்யறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னதானம், அபிஷேகம், அப்புறம் பூஜைகள் எல்லாமே ரொம்ப அற்புதமா நடக்கும். நீங்க இதுல கலந்துக்கிட்டாலே மேக்சிமம் நீங்க இதுல இருந்து விடுபட்டு போயிருவீங்க. அந்த தடைகள் வந்து தடைகளா நீங்க நல்ல ஒரு இடத்துக்கு வந்துடலாம். ஒருவேளை என்னால் வர முடியல அப்படிங்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கான தடைகள் நீங்கிறதுக்கான வழி இருந்ததுன்னா நிச்சயமாக அதை சரி பண்ணிடலாம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.